ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். யம பயத்தை கணத்தாட்டி வைக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பி தருவிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்றும் 42ஆம் நாளாக தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நேற்று நாம மந்திரம், தந்திரம், யந்திரம், அந்தரம் என்பது பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த அந்தரத்தில் 51 படி ஏணிகள் இருக்கிறது. இந்த ஏணிகள் அந்த ஏற்றத்தில் ஏறி சென்றுதான் அந்த அழகான மெகராஜின் கொலுவு நிலையை அடைய முடியும். அப்படி அடைவதுதான் மந்திரத்தின் பலனாக இருக்கிறது என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி எனக்கு அந்த ஏற்றத்தில் ஏற்றுவிக்கின்ற பெரியோர் எக்குலத்தோர் எவரெனினும் அவர்தான் எமக்கு இறைவர் என்றெல்லாம் நாம பார்த்தோம். இப்படி இந்த அகமுகத்தில் ஏறுகின்ற இந்த ஏற்றத்திற்குத்தான் பெயர் அறம் என்று பெருமான் அவர்கள் அருளி செய்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லாருக்குமே இறைவனை அடைவதுதான் ஒரு நோக்கமா இருக்கு. அதுக்காக இந்த உலகத்துல அறம் வழியில செயல்படணும் அப்படின்னு சொல்லி அறம் என்பதை 2 வகையாக பிரிச்சு இல்லறம், துறவரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லறத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் அல்லது துறவரத்தின் மூலமாக இறைவனை அடையலாம். எல்லாமே இறைவனை அடைவது ஒண்ணுதான் நோக்கமாக இருக்கணும். அப்போ இந்த துறவரம் இல்லறத்தெல்லாம் வெறுத்து துறவரம் அடைஞ்சா நாம இறைவனை அடையலாமா? இல்ல இல்லறத்திலே இருந்து நாம இறைவனை அடையலாமா? இந்த இல்லற வாழ்வு, இந்த உலக மக்களுடைய இல்லற வாழ்வு இறைவனை அடையக்கூடிய வாழ்வாக இருக்குதா இல்லையா அப்படின்றத பத்தி பட்டினத்தார் எழுதி வச்சிருக்கிற ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். இல்லறத்தார், இந்த உலகத்துல இல்லறத்தார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுகின்றேன். இதுதான் இல்லற வாழ்க்கையாக இருக்கு இன்னைக்கு உலகத்துல. பொய் பேசி நிறைய செல்வங்களை தேடணும்னாலும் பொய் பேசினாதான் தேட முடியும். பொய் பேசி நிதியங்கள், இவன் நிதியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொய் செல்வத்தை தேடி நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல. எப்படி அந்த புற்றீசல் ஒரு பூக்குள்ள அப்படியே மறந்து இருக்குமா, அந்த பூ வெடிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து பொல 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 பொலன்னு அப்படியே ஈசல் பறந்து வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருப்போம். அந்த மண்ணுக்குள்ள இருந்து கூட சில நேரம் அப்படியே ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். அது போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுகின்றீர். அதுதான் இல்லறத்துல நீங்க பெற்ற ஒரு பயனாக இருக்குது. காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர். அப்படி பெற்றீங்களே, அந்த பெற்ற பிள்ளைகளை காப்பதற்கும் வகை இருக்கா அப்படின்னா, காப்பதற்கும் வகையறியீர். சரி, என்னாலதான் காக்க முடியல, நீயா போய் பொழைச்சுக்கோன்னு கைவிடுவியானா கைவிடவும் மனசு வராது. காப்பதற்கும் வகையறியீர் கைவிடவும் மாட்டீர். கவன் பிளந்த மரத்துளையீர் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே. மாட்டிக்கிட்டியே ஆப்பத்தைத்த குரங்கு போல மாட்டிக்கிட்டியே. ஒரு மரத்துல குரங்கு உட்கார்ந்து இருந்ததாம். அங்க ஆப்புன்னு அந்த மரத்துல அந்த மரத்தை கிளைய ஒடி பண்றதுக்கு ஒரு ஆப்புன்னு ஒரு இது இருக்கும். அதை வச்சுதான் சுத்தியில வச்சு அடிச்சு இந்த மரத்தை பழப்பாங்க. அந்த ஆப்ப குரங்கு அதனுடைய வாழை அதுக்குள்ள விட்டுட்டு அந்த ஆப்பை அசைக்கும் போது அது இறுக்கி பிடிச்சிருச்சு. அந்த வாழை அதை அசைச்சு மேலையும் அது இருக்குதான் தவிர அந்த வாழை அதுல இருந்து எடுக்க முடியல. அது அசைச்சு அந்த இறுக்கத்தை தான் மேல அதிகப்படுத்ததே தவிர அதால எடுக்க முடியல. அது போல
அந்த ஆப்பசைத்த குரங்கு எப்படி அதுல மாட்டிக்கிடுச்சோ, அதுல இருந்து வெளியே வர முடியலையோ, அது போல இந்த இல்லறத்துல நீ மாட்டிக்கிட்ட, அதுல இருந்து உன்னால வெளியே வர முடியல. அகப்பட்டீரே கிடந்து உழல அகப்பட்டீரே, கிடந்து உழல்றதுக்கு தான் நீ அதுல அகப்பட்டுட்டே தவிர நீ அதுல இருந்து எந்த மெய்ப்பலன பயனையும் பெறுறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பட்டினத்தார் அருளி செய்யறாங்க. சரி, அப்போ இந்த இல்லறத்துல இருந்தா நம்மளால அந்த அறவாழ்வை, அந்த அறத்தின் பயனை, அந்த மந்திரத்தின் பயனை நம்மளால அடைய முடியாது. சரி, துறவரம் போகலாமா? துறவரம் போய் பல தலங்களுக்கு சென்று நீராடி திருநீரெல்லாம் பூசி ருத்ராட்சம்லாம் அணிஞ்சு துறவரம் பூண்டு போயிருந்தா இந்த பலனை பெறலாமா, இந்த மந்திரங்களின் பலனை பெறலாமா அப்படின்னா அதுக்கும் பட்டினத்தார் என்ன சொல்றாங்க, நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே, மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை. நீ நீ திருநீரை நெட்டு நிறைய பூசிக்கிட்டு ஒவ்வொரு தலங்கள் தோறும் சென்று நீராடி என்ன பிரயோஜனம்? மாற்றி பிறக்கலையே, மாற்றி பிறக்கணுமே. நீ நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே, மாற்றி பிறக்க வகையறிந்தாய் இல்லை. மாமரை நூல் ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய். நூல்கள்ல 7 கோடி மந்திரங்கள் இருக்கு. நம்ம நேற்று பார்த்தோமே, மந்திரங்களினுடைய பொருள் அறிஞ்சு சொல்லணும். பெருமான் அவர்கள் அப்படித்தான் பல தந்திரங்கள் மூலமாக நமக்கு மந்திரங்களின் பொருளை எல்லாம் விளக்கி அந்த பொருளை எல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளை சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த உலக மக்கள் எத்தனையோ மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. கோயில்கள்ல எல்லாம் அர்ச்சனை பண்ணும் போது பார்த்திருக்கோம், நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. பொருள் அறியாம அர்ச்சகர்லாம் நிறைய மந்திரம் சொல்லுவாரு. என்ன நினைச்சுக்கிட்டு சொல்லுவாரு? சாம்பாளத்துல எவ்வளவு காசு விழுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே தான் அவர் மந்திரம் சொல்லுவாரே தவிர அந்த இறைவனை நினைச்சு சொல்ல மாட்டார். அப்போ ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் போதும் நம்ம எப்படி எதை நினைச்சு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ ஏட்டில் கிடக்குது 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே, என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை. ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே. அப்போ இந்த ஆற்றில் தான் வேதங்களுக்குள்ளதான் கிடக்குற, துறவரத்துலதான் போயிருக்க. ஆனா மந்திரங்களுக்கு பொருள் தெரியலையே. மந்திரங்கள் 7 கோடி மந்திரங்கள் சொல்லதான் செய்யற, ஆனா பொருள் தெரியாம சொல்றியே. வேஷமாதான நீற்றில் புனந்தென்ன நீராட போய் என்ன அப்படின்றது எல்லாமே வேஷமாகத்தானே இருக்கு. அப்போ இந்த துறவரத்திலையும் அந்த அறத்தினுடைய அந்த தன்மையை நாம பெறுகிறோமா? அறத்தினுடைய பயன் என்னவாக இருக்கணும்? அந்த அழகான மெகராஜின் கொலு நிலையை அடைவதுதானே அந்த அறத்தினுடைய பலனாக இருக்கும். அது இந்த உலகத்துல துறவரத்திலையும் கிடைக்கல, இல்லறத்திலையும் கிடைக்கலன்னு பட்டினத்தார் சொல்றாங்களே. ஆனா நம்ம பெருமானவர்கள் நீ இல்லற வாழ்வுல இருந்துகிட்டே இந்த பலனை பெறலாம் அப்படின்னு தானே நமக்கு எல்லாமே எடுத்து இந்த மந்திரங்களின் பொருள்களை எல்லாம் நமக்கு விளக்கமாக ஒவ்வொன்றாக அருளி செய்றாங்க. அந்த விளக்கத்தில் ஏறுவதுதான் அந்த 51 படி ஏனில ஏறுவதாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில நீ துறவரத்துல இருந்தாலும் இல்லறத்துல இருந்தாலும் இன்னும் எத்தனையோ துறைகள்ல சிறந்து விளங்கினாலும் இந்த மெய்ப்பலனை அடையலைன்னா என்ன பிரயோஜனம்? அது இப்போ இறைவன் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல படைக்கும் போதே, படைக்கிறதுக்கு முன்னால இவனுக்குரிய ஒரு பெட்டகத்தை இந்த பூமியில வச்சிருவாங்களாம். வச்சுட்டு தான் இவனை அனுப்புவாங்க. நீ போய் அந்த பெட்டகத்தை எடுத்துக்கோ, அதை வச்சு நீ சிறந்து வாழு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இந்த பூமிக்கு அனுப்ப முன்னால அவனுக்குரிய பெட்டகத்தை, எப்படி ஒரு தாய் ஒரு பெண்ணை ஒரு புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது அவளுக்கு சீதன பொருளாக கொடுத்து விடுறாங்களோ, அப்படியாக இறைவன் இந்த மனிதனுக்கு சீதன பொருளாக நிறைய இவனுக்கும் கொடுத்து இந்த பூமியில போய் தேடி எடுத்துக்கோன்னு ஒரு பெட்டகத்தையும் இந்த பூமியில ஒரு இடத்துல வச்சிருவாங்களாம். அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த பெட்டகத்தை எடுக்கணும். நம்ம எடுத்து அதை திறந்து அந்த பெட்டகத்துல இருக்கிற அந்த முத்தாபரணங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொள்ளணும். அந்த பெட்டகத்துக்குரிய சாவியையும் வேண்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்களாம். அந்த பெட்டகம் எங்கேயோ இருக்கும் பூமியில, அதைத்தான் நீ தேடணும். அது ஒண்ணுதான் உன்னோட கடமை. அத
அதத்தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அந்த இறைவன் போட்டு வச்ச பெட்டகம் தான் அது. நீயா ஒன்னும் சம்பாதிக்க போறது இல்ல, அது இறைவன் போட்டு வச்சிருக்காங்க உனக்கே. நீ பிறக்க முந்தையே இந்த போய் பிறக்க போற பூமியில உனக்கான பெட்டகம் எடுத்துக்கோ. அந்த பெட்டகம் எங்க இருக்குன்னு தேடி நாம எடுக்கணுமே. திரைக்கடல் தாண்டி அந்த பெட்டகம் இருந்தா கூட அந்த பெட்டகத்தை தேடி எடுக்கணும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றது இதத்தான். ஆனா அதை விட்டுட்டு நாம எதுலையோ இந்த உலகத்துல நான் அதுல சிறந்து விளங்குறேன், இதுல சிறந்து விளங்குறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு முறை ஔவையார் சில புலவர்களோட இருந்து ஒரு சபையில பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா புலவர்களும் அவரவர் திறமைகளை, நான் எழிலோங்குன கவிதை எழுதுவேன், நான் அப்படி பண்ணுவேன், நான் இப்படி பண்ணுவேன், ஒவ்வொரு புலவர்களும் அவரவர்களுடைய திறமையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவை பிராட்டியார் ஒரு பாடல் பாடினாங்களாம். எல்லாரும் அவரவர் திறமையை சொன்னீங்க. வான்குருவியின் கூடு வல்ல அரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால். இது செய்ய முடியுமா யாராலையும்? வான் குருவியின் கூடு செய்ய முடியுமா? எல்லாம் நம்ம என்னென்னமோ திறமையா இருக்கோம், ஒரு குருவியோட கூட நம்மளால கட்ட முடியுமா? வல்லரக்கு தொல் கரையான், கரையான் ஒரு கூடு கட்டுதே, அது மாதிரி நான் உன்னால கட்ட முடியுமா? தேன், தேனீக்கள் தேனை சேகரித்து வைக்குதே. சிலந்தி ஒரு வலையை பின்னுதே, அது மாதிரி நம்மளால பின்னும். சிலந்தி வலையை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு ஒரு டிசைன் போட்டு அதை கட்டங்கட்டமா அதை கட்டி அதுக்குள்ள பாதுகாப்பா இருந்துகிட்டு அதுக்குள்ள அதுக்கான உணவும் அதுக்குள்ளே வர்ற மாதிரி பூச்சிகள் அதுல மாட்டி அதுவே அதுக்கான உணவையும் அந்த வலைக்குள்ள இருந்தே தேடிக்கிடுமா. அது மாதிரி இந்த வான்குருவியோட கூடு அவ்வளவு அழகா இருக்குமா. அந்த கூடோட வாசல் அந்த கூடு மரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். அதனுடைய வாசல் கீழே இருந்து மேல போற மாதிரி கீழே தான் அந்த வாசல் துவாரம் இருக்குமா. கீழே கூடிதான் அந்த குருவி அந்த கூட்டுக்குள்ள போகுமா. அந்த கூட்டுக்குள்ள போய் முட்டை போடும்போது கீழே ஓட்டை இருந்தா முட்டையெல்லாம் ஒழுகி கீழே விழுந்து உடஞ்சு போயிருமேன்னு சொல்லி அந்த கூட்டுக்குள்ள பல தட்டுக்களை அமைத்து அந்த தட்டுக்களில் கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பை அமைத்து அந்த கிண்ணத்துல போய் அது முட்டையிடும். இதெல்லாம் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் அது படிச்சு இப்படியெல்லாம் கட்டுவதற்கு அது கற்றுக்கொண்டது. அப்படி ஒரு வான்குருவியின் கூடையை நம்மளால கட்ட முடியுமா? நான் அதுல திறமையானவே இதுல திறமையானவே நம்ம எல்லாம் பேசுறோமே. ஒரு கரையான் ஒரு கரையான் தனியா எங்கேயுமே இருக்காது. கரையான் வந்தா கூட்டமா வந்துடும். அது கூட்டமா வசிக்கிறதுக்காக தன் எச்சிலையும் மண்ணையும் குழைச்சு எல்லாம் கூட்டமா வசிக்கிறதுக்காக ஒரு கூடை கட்டிக்கிறோம், கரையான் கூடு. அது மாதிரி ஒன்னால கட்ட முடியுமா? இந்த தேனியினுடைய சிறப்பை பத்தி, அது இந்த மனிதனுக்காகவே தேனி படைக்கப்பட்டதுன்னு நம்ம பெருமானவர்களும் குறிப்பிப்பாங்க. வேப்ப மரத்தில் இருக்கிற தேன் எவ்வளவு இருக்கும், துளியிலும் துளியாய் மிகவும் கொஞ்சம் தானே இருக்கும். அதை எடுக்க இந்த சயின்ஸ் இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறிடுச்சுங்கிறாங்களே. இங்க இருந்து நாங்க நிலாவுக்கு போக ராக்கெட்டை விட்டுட்டோம், எத்தனையோ செயற்கை கோள்களை விட்டுட்டோம், என்னென்னமோ செய்யறோம்னு சொல்றாங்களே. எவனாவது ஒருத்தன் வேப்ப மரத்துல இருக்கிற அந்த பூவில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு ஒரு கருவி செய்யட்டுமே பார்ப்போம். முடியாதே. அப்போ அதற்காக ஒரு தேனி என்ற ஒரு ஜாதியை படைத்து ஒவ்வொரு பூவிலையும் எவ்வளவு தேன் இருக்கும், துளியை விட ரொம்ப கம்மியா. ஒரு துளியிலும் துளியாய் துளியை விட கம்மியானா எப்படி ஒரு தேனி அதனுடைய அந்த உறிஞ்சிற குழல் எவ்வளவு இருக்கும், அதுல உறிஞ்சி கொண்டு வந்து அந்த கூட்டுல குடங்குடமா சேர்த்துரும். துளியிலும் துளியுமா எடுத்து ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுல குடங்குடமா தேனியை சேர்த்து வச்சு அந்த ஒரு திரவம்னா அதை மேல வச்சோம்னா ஒழுகிருமே. அந்த தேன் கூட்டுக்குள்ள அது ஒழுகாதபடிக்கு அந்த தேன் கூட்டை கட்டி குடங்குடமா சேர்த்து இந்த மனுஷனுக்கு குடங்குடமா, அந்த குடங்குடத்தை அனுபவிக்கிறது யாரு? இந்த மனுஷன் தானே. அப்படியெல்லாம் இறைவன் செஞ்சு வச்சிருக்காங்களே, நான் அதுல திறமை நீ இதுல திறமைன்னு நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவை பிராட்டியார் வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிது. அதனால யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான். நான் தான் பெரிது, நான் அதுல திறமையானவன் இதுல திறமையானவன் சொல்லாதீங்க, ஒரு பூச்சி உங்களோட திறமையா இருக்கு என்று அவை பிராட்டியார் ஒரு பாடல் அந்த இடத்துல சொன்னதாக
அவை பிராட்டியார் பாடல்கள்ல இந்த பாடல் இருக்கு. அப்போ இந்த மனிதனை பூமியில படைக்கிறதுக்கு முன்னாலே இறைவன் இவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு நம்ம பார்த்தோம். இந்த மனுஷனுக்கான ஒரு பெட்டகத்தை இந்த பூமியில ஒரு இடத்துல போட்டு, அந்த பெட்டகம் எங்க இருந்தாலும் சரி, திரைகடல் தாண்டி இருந்தாலும் சரி, அதை போய் நீ தேடி அதை சந்தித்து அடைவது ஒண்ணுதான் அந்த மனிதனுக்கு கடமையாக இருக்கு. அந்த பெட்டகம் என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. பெருமான் அவர்கள் ஒளிநாடாவில, உனக்கு காது இருந்தா சொல்றதுக்கு வாய் வேணுமே, இல்லைன்னா இந்த காதுக்கு என்ன பலன்? உன் நாக்குல ருசியை வச்சு படைச்சதுனால, ருசியை உணர்கின்ற அறிவை வச்சு படைச்சதுனால இந்த அண்டத்துல ருசியில எத்தனை வகை வகையா இறைவன் படைச்சு வச்சிருக்காங்க. அது போல உன்னுடைய செவியை கேட்கின்ற அந்த அறிவை வைத்து படைத்த காரணத்தால் அதை சொல்கின்ற நாவு வேணுமே. அந்த நாவு அதுதான் பெட்டகம். அந்த பெட்டகம் எங்க இருக்கு? அந்த சொல்லக்கூடிய நாவு எங்க இருக்கு? அதை தேடணும். உன்னுடைய கடமை என்ன? என்னை சந்திக்கிறது தான் உன்னோட கடமை. நாங்களே அந்த அவங்கள சந்திச்சுட்டா அந்த பெட்டகத்தை தேடி எடுத்துட்டோம்னு அர்த்தம். நம்ம அப்போ நீ அதை விட்டுட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கியே, எதுக்காக இறைவன் இந்த காதுல இப்படி புரியக்கூடிய ஒரு அறிவை வச்சு படைச்சாங்க? அப்ப இந்த காதுல புரியுற மாதிரி சொல்லக்கூடிய நாவு ஒண்ணு இருக்கணுமே. அந்த நாவை, அந்த பெட்டகத்தை எங்கேயோ வச்சுட்டு தானே இந்த காதை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பெட்டகத்தை தேடணுமா? அவங்கள தேடணும். திரைகடல் ஓடியும் அந்த திரவியத்தை தேடி அடையணும். அப்போ உன்னை போல ஒருத்தவங்க பிறந்து வந்தா தானே முடியும். உன்னை போல இந்த கருவிக்குளங்கள் எல்லாம் கொண்டு தூளம் எடுத்து ஒருத்தவங்க வரணுமே. வந்தாதானே உன் காதுக்கு சுவை கொடுக்க முடியும். ஆனா தூளம் தான் உன்னை போல சக்தி, ஈசனுடைய சக்தி. ஈசனுடைய சக்தியும் மனிதனுடைய தேகமும் கொண்டு ஒருவர் வருவார்கள் அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு ஒளிநாடாவில் சொன்னதை நம்ம எல்லாம் கேட்டோம். நீ அதை விட்டுட்டு என்னென்னமோ படிக்கிறேன், என்னென்னமோ பட்டம் பெறுறேன்னு போறியே, உனக்கு பட்டம்லாம் கொடுக்குறானே, அந்த பட்டத்தை எவன்கிட்ட காமிந்தாப்பா அந்த பட்டம்லாம் நான் பெற்றிருக்கேன், என்னை விட்டுரு அப்படின்னா விட்டுருவானா? விட மாட்டானே. அப்போ அறம்ங்கிறது நீ இல்லறத்துல இருக்கிறியோ துறவரத்துல இருக்கிறியோ, எங்க இருந்தாலும் கவலை, பயம், துக்கம் இதுதான் இருக்கிறதாக இருந்தா அது அறம் அல்ல. அறம் என்பது மகிழ்ச்சி, குறையாத மகிழ்ச்சி தருவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் அறத்தை பற்றி கோடாயுத கூத்திருவாக்கியம் 205 அதுல அறம்னா என்னன்னு நமக்கு அருளி செய்யறாங்க. அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு? ஆம். அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவது அறம் இல்லை. இவ்வுலக நிச்சயை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். நம்ம பார்த்தோமே அந்த 51 ஏணி, அதுல ஏறுறது வலுக்கொண்டு நாளிகைக்கு நாளிகை அதுல ஏறுறதுக்கு பேருதான் அறம். உன்கிட்ட இருக்கிற காசு பணத்தை மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு பேரு அறம் அல்ல. அது குறைஞ்சு போகுமே அந்த செல்வம். ஆனா அறம் என்பது செய்ய 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 மேலும் மேலும் வலுக்கொண்டு ஏறுவதாக அல்லவா இருக்கும். அதுவே பிரம்மானந்தம். இந்த அறமெல்லாம் உனக்கு கவலையை கொடுக்கும். இந்த உலகத்துல நீ துறவரத்துல இருக்கிறியோ இல்லறத்துல இருக்கிறியோ பெரும் கவலையையும் துக்கத்தையும் துயரத்தையும் தான் தலையில அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற. ஆனா இந்த அறம் பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அது மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது கழிந்தேறும் உடல், இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. நம்ம பார்த்தோமே பட்டம்லாம் வாங்குறோம், பெருமையெல்லாம். அந்த பட்டத்தை காமிச்சு எவன்கிட்ட ஜெயிக்க முடியுமா? பெருமையையே தேடி ஓடுவதால் பயம் வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். எல்லாத்துக்கும் பொருள் நம்ம சொன்ன மந்திரத்தினுடைய பொருள் அறியாம மந்திரத்தை சொல்லி பயனில்லை. அதனுடைய பொருள் எல்லாம் என்ன எலுமிச்சம்பழம்லாம் அதுக்கு விளக்கம். அது உருண்டையா இருக்கும், மஞ்சளாக இருக்கும், புளிப்பு சுவையாக இருக்கும். இப்படி சொல்வது அல்ல பொருள். அதுக்கு பேர் வியாக்கியானம். வியாக்கியானம் பேசக்கூடாது, பொருளை தூக்கி காட்டணும் அப்படின்னு பார்த்தோமே நேற்று.
அப்படி அந்த பொருளை காட்டினா தெளிவு கிடைச்சிருமே. சும்மா வியாக்கியானம் பேசினா நீங்க சொன்னது புரியல எனக்கு, அந்த பழத்தை தூங்காமச்சா புரியலன்னு யாரும் சொல்ல முடியல. சம்பளமே பார்க்காத ஒருத்தனுக்கு நீ எவ்வளவுதான் வியாக்கியானம் சொன்னாலும் புரியாது. அந்த பழத்தை தூக்கி காமிச்சீங்கன்னா புரிஞ்சிடும், தெளிவு கிடைச்சிடும். அப்படியாகத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு தூக்கி தூக்கி காமிச்சு காமிச்சு தெளிவுல ஏற்றி வச்சுட்டே இருக்கிறாங்க நம்மளை எல்லாம். அதுதான் அறம். சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. இந்த உலகத்துல நீ இல்லறத்துல இருந்தாலும் துறவரத்துல இருந்தாலும் இந்த அறத்தை, இந்த கொலுவு நிலையில சிவமாகி கொலுவு நிலையில ஏறுகின்ற அந்த அறத்தை செய்யலைன்னா உன்னுடைய ஜீவன் எப்ப பார்த்தாலும் விசாரம், கவலை, விசாரம்னா கவலை, கவலை, பயம், துக்கம் அதுலதான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கையே மகா பயங்கரமான கவலையான, யாருமே கவலை இல்லாம பயம் இல்லாம துக்கம் இல்லாம இருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உள்ளத்துல எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், கவலை, துக்கம், துயரம் இதுதான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடைய காத்திருக்கும் சுகித்திருக்கும், அந்த நித்தியனோடைய சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதே, தினமும் பெருமான் அவர்களுடைய ஒரு விளக்கத்தை செவியில கேட்கும் போது நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்குதே, ஒரு பரமானந்தம் கிடைக்குதே. அந்த பரமானந்தத்தில் நம்முடைய மனதை ஏற்றுகிறதே, அந்த விளக்கம் நம்மை மகிழச் செய்கிறதே, அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. குழப்பத்திலே இருந்தா பயம்தான் இருக்கும். குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துடுறாங்களே பெருமான் அவர்கள் நம்மள. அந்த பெருமான் அவர்களை தேடி எடுத்துட்டா நாம நம்மளை படைக்க முந்தி இறைவன் ஒரு பெட்டகத்தை இந்த பூமியில நம்மளை போட்டு வச்சுக்கிட்டாங்க, நம்மளை இந்த பூமிக்கு உண்டாக்குனாங்க. அந்த பெட்டகத்தை நாம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே, அதுவே அறம் என்று பெருமான் அவர்கள், நீ இல்லறத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல துறவரத்துல இருந்தாலும் சரி, இந்த அறத்தை செய்யணும். இந்த அறம்தான் குழப்பமுற்று இருக்கிற உன்னை எல்லாம் தெளிவடைய செய்து அந்த சாதாரண மகிழ்ச்சி இல்ல, பேரானந்த மகிழ்ச்சி, பரமானந்த மகிழ்ச்சி, அதுல உன்னை ஏற்றி வைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியாக நமக்கெல்லாம் பேரானந்த மகிழ்ச்சி தருவதற்காக நம்மை போல் தூளம் எடுத்து தூளம் மட்டும்தான் நம்மை போல், தேகம் நம்மை போல் ஈசனுடைய சக்தி கொண்டு அவதரித்து நமது பெருமானவர்கள் இந்த மண்ணுலகிற்கு நம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்றும் விஸ்வநாத திருவள்ளுவர் வசனம் பக்கம் 53 நம்ம பார்ப்போம். நேற்று 52 வரைக்கும் பார்த்தோம். 53ஆம் பக்கமும் பெருமானவர்கள் நமக்கு விளக்கி அருளி செய்றாங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் வாழ ஒருவனுக்கு சக்தி இல்லை எனில் அந்த பெண் தூலத்தை இறைவன் படைத்திருப்பானா? இப்போ இல்லறத்துல இருந்தா ஞானத்தை அடைய முடியாது, துறவரத்துக்கு தான் போகணும்னு சொல்லி துறவரத்திலையும் அடையாம இல்லறத்திலையும் அடையாம போலிச்சாமியார்களை நம்ம எத்தனையோ பேரை பாக்குறோம். அப்போ ஒரு பெண்ணே வேண்டாம் அப்படின்னா இறைவன் எதுக்காக பெண்ணை படைச்சாங்க? அவளோடு வாழ்வதற்கு உரிய கருவி, ஆண்மை, வல்லமை, லட்சணங்கள் எல்லாம் உன்னில் படைத்து விட்டு பிறகு உனக்காகவே ஒரு பெண்ணையும் படைத்தான். உனக்கு ஒரு பெண்ணை வைத்து வாழக்கூடிய ஒரு லட்சணத்தை எல்லாம் உன்னுடைய உடம்புல படைச்சிட்டு தான் பெண்ணை இறைவன் முதல்ல ஆணைத்தான் படைச்சாங்க, அப்புறம்தான் பெண்ணை படைச்சாங்க. நம்ம கூட பைபிள் கதை, ஆதாம் ஏவாள் கதையெல்லாம் பார்த்தோம். அது போல இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பும் முந்தி கூட இறைவன் நம்மளுக்காக ஒரு பெட்டகத்தை இந்த பூமியில போட்டுட்டு தான் நம்மளை அனுப்புறாங்க. நாம நினைக்கிறோம், நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம், ஒரு குழந்தை பிறக்கும் போதே தாய் பிரசவத்துல இறந்துட்டு அந்த குழந்தைக்கு யாரு ஆதரவு? இறைவன் இருக்காங்க. அந்த குழந்தை யாரு? இந்த தாய் தகப்பனை நம்பி இந்த உலகத்துக்கு வரல, இறைவனை நம்பிதான் நம்ம எல்லாம் வந்தோம். அந்த இறைவன் நம்மளுக்காக ஒரு பெட்டகத்தை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெட்டகத்தை நாம அடையிற வரை யாராவது ஒருத்தர் நம்மளை பால் ஊட்டி வளர்த்துருவாங்க. அப்புறம் அந்த அறிவு நம்மளை முழுமையாக இறைவன் வச்சா பிறகு நாம போய் அந்த பெட்டகத்தை தேடி எடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு யாரும் தேவையில்லை. அது போல இறைவன் உன்னை படைச்சாங்கன்னா அதுக்குரிய பெட்டகத்தை முதலே கொடுத்துருவாங்களே.
உனக்காக ஒரு பெண்ணையும் படைத்தான், ஒரு குழந்தையை உனக்கு அளித்தான் எனில் அதை வளர்க்கும் சக்தியை உனக்கு கொடுக்காமலா இருப்பான்? நீ உலக வாழ்க்கையே இப்படி எனில் மனுத்தலையில் ஏற்றி வைத்துள்ள இந்த பிரம்மாதிக்க செயலாகிய பார ரகசியத்தை உன்னால் செய்ய முடியாததாகவா வைத்திருப்பான்? இப்போ உனக்குன்னு ஒரு கடமை வச்சிருக்காங்களே, அந்த பெட்டகத்தை தேடி எடுக்கிறது தான் உன் கடமை. அந்த கடமைய செய்ய முடியாத ஒரு ரகசியம் எல்லாம் இல்ல, அது எளிதா செய்யலாம். அது எளிதான காரியமாகத்தான் இறைவன் வச்சிருப்பாங்க. மற்ற உன் உலக வேலைகளோடு ஒப்பிட்டால் அது கோடியில் ஒரு பங்கு கூட இதற்கு பிரயாசை தேவையில்லை. நீ மற்றதுக்கெல்லாம் பிரயாசப்படுறியே, அந்த பட்டம் வாங்கணும், இந்த பட்டம் வாங்கணும், வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும், அப்படி இப்படி. இப்ப நம்ம பார்த்தோமே இந்த ஔவையார் சபையில புலவர்கள் எல்லாம், நான் அதுல திறமையானவன் இதுல திறமையானவங்கும் போது ஒரு குருவி உன்னை விட திறமையா இருக்கு, உன் திறமைய பேசாதன்னு ஔவையார் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிற, இதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? நமக்கெல்லாம் நேரம் இல்ல, எனக்கு இதுக்கு நேரம் இல்ல, இன்னைக்கு இங்க வர முடியல, எனக்கு அந்த வேலை இருந்தது இந்த வேலை இருந்தது, அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரம்மனிஷ்டர் அவதரித்து வந்துள்ள காலத்தில் தான், அவர் திருமுன்னர் தான் இது அவ்வளவு எளிதாக வாய்க்கும். அப்போ அந்த பெட்டகம் நமக்காக இறைவன் போட்டு வச்ச பெட்டகம், இன்னைக்கு நம்மை போலே தூரம் எடுத்து ஒரு பிரம்மனிஷ்டர் வந்த காலத்துல அவங்க அதை எளிதாக்கிடுவாங்க. நாம தேட வேண்டாம், அவங்க நம்மளை தேடி வந்துருவாங்க. நம்ம பார்த்தோமே இந்த உலகத்துல ஒரு ஜீவாத்மா பழுத்து இருந்தால் அந்த இறைவன் வந்து அவங்கள தேடி வந்துருவாங்க. அந்த நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ கோடிக்கணக்காக செலவு செய்து பெரும் முயற்சியில் பெரும்பாடுபட்டு ஆலயங்களை கட்டி வழிபடுகிறார்களே, அதனால் பெற வேண்டிய பலனைத்தான் காணவில்லை. பலன் வேணுமே, மந்திரங்கள் கிடக்குது, எவ்வளவோ ஏட்டில் கிடக்குது 7 கோடி மந்திரங்கள். நீற்றை புனைந்தென்ன நீராட போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையளிந்தா இல்லை. மாமறை நூல் ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரங்கள், என்ன கண்டாய்? மந்திரங்கள் இருக்கு, ஆலயங்கள் கட்டி வச்சிருக்கிற, பலன் இல்லையே. அந்த பலனை எப்படி பெறணும்? ஒரு மாடு அரும்பாடுபட்டு ஒரு சுமையை 10 மைல் இழுத்து செல்கிறது. பாடுபட்ட அதை அவிழ்த்து விட்டு அதன் எஜமானன் கூலி வாங்கி கொண்டு கிளம்பி கடைக்கு சாப்பிட போகிறான். மாட்டு வண்டியில மாடு இழுத்துட்டு போகும் பாரத்தை. அந்த மாட்டுக்கு யாராவது இந்தம்மா மாடு நீதான் இழுத்துட்டு வந்தா இந்த 100 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு மாட்டுக்கிட்ட யாராவது ரூபா கொடுக்க போறாங்களா? அதுக்கு கிடைச்சது ஒரு 2 வைக்கல். இந்த வைக்கலை திங்க போட்டு இவன் அந்த காசை வாங்கிட்டு சாப்பிட போயிடுவான். அப்போ மாட்டுக்கோ பட்ட பாட்டிற்கு கூலி இல்லை. இதையே பாடுபட்டும் கூலி வாங்க தெரியா பசுக்கள் அநேகங்களே, பாடுபட்டும் கூலி வாங்க தெரிந்தவர் பாரிலான் பிள்ளைகளே என்று நாம் எம் வேதாந்த நூலில் பாடி வைத்துள்ளோம். இப்போ பாடுபடுறாங்க இந்த உலகத்துல, ஆலயங்கள்லாம் கட்டுறாங்க, பல லட்சம் செலவழித்து அதுல திருவிழாக்கள்லாம் எடுக்கிறாங்க, கொண்டாடுறாங்க, எவ்வளவோ செலவு செய்யறாங்க. பலன் இல்லையே. பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்த ஆண் பிள்ளைகளாக இருக்கணுமே என்று நாம் வேதாந்த நூலில் பாடி வைத்துள்ளோம். அந்த ஆண் பிள்ளைகள் யாரு? ஆதினூர் ஆணியை தண்ணில் அறிந்தவர் ஆண் பிள்ளை ஆணிமுத்தே. அந்த ஆதினூர் ஆணியை தண்ணில் அறிந்தியா? அந்த பெட்டகத்தை உனக்கு முன்னாலே இறைவன் இந்த பூமியில போட்டு வச்சாங்களே, அதை தேடி கண்டுபிடிச்சியா? மாற்றி பிறக்க வகை அறிந்தாயா? அப்போ இந்த தெய்வீக வல்லபத்தை தானாக நீ பாடுபட்டு சம்பாதிப்பதில்லை. நாமளா தேடி சம்பாதிக்கல. நாம பார்த்தோமே, தெய்வம் நமக்காக ஒரு பெட்டகத்தை, ஒரு பொன் முடி அந்த பூமியில போட்டு வச்சுட்டு தான் நம்மள இந்த பூமிக்கு அனுப்புறாங்க. நம்மள ஒண்ணும் சும்மா அனுப்பல. எம் தவப்பாட்டை இனாமாக உன் ஜீவனாகிய தலையில் ஏற்றி வைத்து இறைவனை சந்தித்து அவனிடம் கூலி வாங்க தெரியும் சக்தியை உன்னிடத்தில் நாம் பழக்கி வைக்கிறோம். அப்போ இது எல்லாமே இறைவன் தான் நமக்கு பழக்கி வைக்கிறாங்க. நம்ம செயல் என்பது இதுல எதுவுமே இல்லை. இறைவனா நம்மளை எல்லா செயல்லையும் பழக்கி வச்சு தெய்வீக வல்லபத்தை நாமளா சம்பாதிக்க வேண்டாம். எந்த மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வல்லபத்தை நமக்கு அமானிதம்ங்கிற ஒரு பொருளை கொடுத்து
இந்த பூமிக்கு வந்த பிறகும் தேடி அடைகிறதுக்கு ஒரு பெருமானவர்களையும் அனுப்பி வச்சு அவங்க தவப்பாட்டை அள்ளி போட்டு நம்மளை அந்த இறைவனை சந்திக்க செய்து அந்த கூலியையும் அவங்களே நமக்கு கொடுத்து இதெல்லாம் செய்யறதுக்கு பழக்கி வைக்கிறதுக்காக நம்ம பெருமானவர்கள் தூளம் எடுத்து நமக்கு இதெல்லாம் நாளும் நமக்கெல்லாம் அருளி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த திருவாக்கியத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ இந்த உலக பற்று, இந்த உலக பாசம் இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, இந்த பொய் எல்லாமே சுத்தி இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு பெருமானவர்கள் திருவடி ஒண்ணு மட்டுமே தான் நமக்கு சதம்னு பற்றி கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த அறமாகிய அந்த மெய் வாழ்வு நமக்கு கிட்டும். அந்த வியாகுலம், விசாரம், பயம், துக்கம் இல்லாத அந்த வாழ்வு கிட்டும். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். ஒரு பிராமணர், ஒரு சன்னியாசி, 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிராமணர் சொன்னாராம், என்னுடைய மனைவி, மக்கள், என் தாய், தகப்பன் எல்லாரும் என் மேல ரொம்ப பாசம் கொண்டவர்கள். அவங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படியான ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் என்னோடது அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர் அந்த சன்னியாசி கிட்ட சொன்னாராம். அப்போ அந்த சன்னியாசி சொன்னாராம், இல்ல நீங்க சொல்றத என்னால நம்ப முடியாது. உங்க வீட்டுல எல்லாரும் அவ்வளவு உங்க மேல பிரியமா அன்பா இருக்காங்கிறதெல்லாம் என்னால நம்ப முடியாது. அதெல்லாம் பொய்யான அன்பு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்ல 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 உங்களுக்கு தெரியாது, அது உண்மையான அன்புதான் அப்படின்னோடனே, சரி அதை சோதிச்சு பாத்துருவோமா, மெய்யான அன்பா பொய்யான அன்பான்னு சோதிச்சு பாத்துருவோமா அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசி கேட்டாராம். சரி சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னோடனே அவர் நீ இப்போ வீட்டுக்கு போங்க, போய் பயங்கரமான வயிற்று வலி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். அவரும் வீட்டுக்கு போனாராம். போனவனே அவர் மனைவி, அவங்க தாய், அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்துட்டாருன்னு சந்தோஷமா அவர் கூட பேசி சிரிச்சு எல்லாரும் இருக்கும்போது அவரு திடீர்னு அந்த சன்னியாசி சொல்லி கொடுத்த அந்த நாடகத்தை தொடங்குறாரு. பயங்கரமா வயிறு வலிக்குது, பொறுக்க முடியல அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாரு. போட்டோன்னு ஏன் என்ன செய்து என்னன்னு அவங்க அம்மா ஏதோ ஒரு கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க, அவங்க மனைவி என்னமோ கொடுக்குறாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அப்பாவுக்கு வயிறு வலிக்குதுன்னு சுத்தி நின்று என்ன செய்யன்னு தெரியாம அழுகுதுங்க. இப்படி எல்லாம் சுத்தி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ எது செஞ்சாலும் எனக்கு தீரலன்னு இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சரி அப்ப ஏதாவது வைத்தியரை கூப்பிடுவோன்னு யாரோ வைத்தியரெல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. எந்த வைத்தியரும் பார்த்தா அது உண்மையான வைத்த வழியா இருந்தானே போகும். எதுவும் அவர் போகல அப்படின்னு சொல்றாரு என்ன வந்தாலும். அப்போ என்ன வைத்தியத்திலையும் போகலே, இதுக்கு என்ன பண்றது என்னன்னு தெரியலையே. இப்போ வைத்தியமும் கைவிட்டுருச்சு, நம்மளுடைய கை வைத்தியமும் கைவிட்டுருச்சு, வைத்தியர்களும் கைவிட்டுட்டாங்க. அந்த சன்னியாசி சாமி மூலமாவது வரத்தி போன இந்த சன்னியாசிய கூப்பிடுறாங்க. அப்போ இவருக்கு ஐடியா சொல்லி கொடுத்தாரே அந்த சன்னியாசி வர்றாரு. அவர் சொல்றாரு, இது தீராத வைத்த வலிமா, இதுக்கு தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா, இவருக்காக உங்களில் யாராவது ஒருவர் உங்களுடைய உயிரை அர்ப்பணித்தால் இவருடைய வயிற்று வலி குணமாகும். ரொம்ப தீராத கொடுமை, அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்காக உங்கள யாராவது ஒருத்தர் ஒரு உயிர் கொடுத்தீங்கன்னா அவருடைய அந்த வயிற்று வலிய குணமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சன்னியாசி சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு. அம்மா, நீங்க வயசாயிடுச்சு, உங்க பிள்ளை நல்லா வாழணும்னு தானே நீங்க நினைப்பீங்க, உங்க உயிரை தர்றீங்களா? தந்தீங்கன்னா உங்க பிள்ளை வயிற்று வலி போய் நல்லா வாழ்வாரு அப்படின்னே அந்த அம்மா சொல்றாங்க, சாமி நீங்க சொல்றது எனக்கு சந்தோஷம்தான், என் பிள்ளைக்காக நான் உயிரையும் குடிப்பேன் தான். ஆனாலும் இந்த ஆனாலும்ங்கிற வார்த்தையில தான் நிறைய அர்த்தம் இருக்கு. குடிப்பேன்னு நிப்பாட்டிட்டா அவங்க கொடுப்பாங்க, ஆனாலும் அப்படின்றானா கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு மற்ற குழந்தைகள் இருக்காங்களே, இவர் ஒரு பிள்ளை மட்டும் எனக்கு இல்லை. நம்ம பார்த்தோமே இந்த புற்றீசல் போல் போல பிள்ளையை பெற்று வைப்பீருங்க, அந்த மாதிரி பெற்று வச்சிருக்காங்களே, அந்த மற்ற பிள்ளைகளை எல்லாம் நான் பார்க்கணுமே, அதனால அந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டியது இருக்கே அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா சரி அம்மா தான் இப்படி சொல்லிட்டாங்க, மனைவியை கேட்போம் அப்படின்னு மனைவிட்ட உங்களுடைய கணவர் அவங்க தாயோடையும் மற்ற சகோதரர்களோடையும் உங்க பிள்ளைகளோடையும் நல்லா வாழட்டும், நீங்க உங்க உயிரை தர்றீங்களாமா? உங்க கணவன் உங்க உயிரில பாதி எல்லாம் சொல்லுவீங்களே, அவருக்காக உயிரை தர்றீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சாமி
நான் வந்து இந்த உலகத்துல விதவை பெண்ணாத்தான் வாழணும்னு என் தலையில இருந்தா அப்படி கூட வாழ்ந்துட்டு போறேன். ஏன்னா நான் உயிரை தந்துருவேன். ஆனா எங்க அம்மா அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் இல்லைன்னா அவங்க 2 பேரும் செத்துருவாங்க. அதனால எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு மனைவியும் சொன்னாங்க. அப்படியாக இவர் எல்லாத்தையும் கேட்டு பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சது. அதுக்கப்புறமா அந்த பிராமணர்கிட்ட அந்த பிராமணரும் இவரும் அப்புறமா பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, உங்களுக்காக எல்லாரும் உயிரை கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, யாராவது உயிரை கொடுக்க துணிஞ்சாங்களா? அப்போ இதெல்லாம் வந்து போலியான ஒண்ணு. நீ இருக்கிற விதத்துல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என் உயிரே நீதான், உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், என் உயிர் நண்பன் அப்படின்னு கொஞ்சம் உயிரை கொடுன்னா அப்படியே பேக் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகம், சுயநலம் நிறைஞ்ச உலகம். அதனால அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பிராமணர் இதெல்லாம் விட்டுட்டு துறவியாக போயிட்டாரு அப்படின்னு. மத்தவங்க எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? எல்லாருக்கும் நல்லா கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதுக்கா, உங்களுக்கு மட்டும்தான் நெட் ப்ராப்ளமா நம்ம தெரியல. அப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் பிராமணராக போயிட்டார். அப்போ இப்படி இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, எங்கேயுமே போலியாகவும் பாசாங்காகவும் தான் இருக்கு. நம்ம சொல்லுவாங்க, நாம வந்து இப்ப இந்த உலகத்துல ஒரு சில பேரை நிறைய அன்பு காட்டுவோம். ரொம்ப அன்பு காட்டாத, ஒருவேளை அவனே ஒரு நாளைக்கு எதிரியா போகலாம். அது மாதிரி எதிரிகிட்ட ரொம்ப வெறுப்ப காட்டாத, ஒரு நாள் அவனே நண்பனாக மாறலாம். அதனால யாருக்கிட்டையுமே ரொம்ப வெறுப்பு காட்டாம, யாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பு காட்டாம, ஒட்டியும் ஒட்டாமையும் இந்த உலகத்துல நாம வாழ பழகிட்டோம்னா, நம்ம பெருமான் அவர்கள் சொல்லி சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கை காலமெல்லாம் இந்த அறம் செய்யாதவனுடைய வாழ்க்கை காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம், துயரம் இதுலதான் இருக்கும். ஆனா இந்த விசாரத்தை நம்ம செஞ்சோம்னா மேலும் மேலும் விளக்கம் நமக்கு பெருமான் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே. பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். இந்த கோழைத்தனத்தெல்லாம் நீக்கி ஆண்மையையும் வலிமையையும் தருமே தெளிவு. அந்த தெளிவையும் அந்த அறத்தையும் நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.